சொல்கிறார், உன் கலக்கம் இருக்குதுல்லவா, கலக்கம் எப்படி ஆகுமோ, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கலாம். உன் கலக்கம், உன் குழப்பம், உன் கண்ணீர். அவர் சொல்லுகிறார், திரும்ப சொல்லுகிறேன், இது நிச்சயமுள்ள ஒரு தேவன் சொல்லுகிற நிச்சயமான வார்த்தை. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் தேவன். அது யாரும் சொல்ல முடியாது. நான் சொல்ல புரிஞ்சவங்களுக்கு அது ஆணித்தரமான வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை. பூட்டி அறைக்குள்ளே அவர் போனார், நான் தான், பயப்படாதிருங்கள். சிறைச்சாலையிலே பேதுரு இருந்த போது தானா திறந்தது, அவர் சொன்னார், நான் தான். அதே போல காற்றும் கடலும் கொந்தளிக்கும் போது, அலைகள் எழும்பும் போது, சூறாவளி எழும்போது அவர் சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், நான் தான். ஏன் சொல்றார் தெரியுமா? சில நேரங்களிலே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதை இது நடக்குமா, இது செயல்படுமா? இப்படிப்பட்ட நேரங்களில் தேவன் என்னோடு கூட இருப்பாரா? இல்லை. அவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிற நிச்சயத்தின் வார்த்தை. திரும்ப சொல்லுகிறேன், நிச்சயத்தின் தேவன் சொல்லுகிற நிச்சயத்தின் வார்த்தை. ஆமேன். இதை மோசே அறிந்திருந்தார். மோசே அவ்வளோ பெரிய தேவ மனிதன். அவர் சொன்னார், தேவனே உம்முடைய நீங்க நடுவில் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையே வீணாகிடும். யாத்ராமத்து புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாத்ராகமம் 33:15 மோசே சொல்லுகிற வார்த்தை, நீ அவனை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட இல்லாமற் போனால் போதும். அற்புதங்களை செய்தவன், அதிசயங்களை செய்தவன், கவனிங்க, அவன் பார்க்காத அதிசயமே இல்லை. இது அவன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் அற்புதங்களை கண்டவன், அதிசயங்களை கண்டவன். கவனிங்க, தேவ சத்தத்தை கேட்டவன், ஏறக்குறைய 40 லட்சம் ஜனங்களை போஷித்தவன் வனாந்தரத்தில். அவன் சொல்றாரு, எல்லாம் கரெக்ட் ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. சொல்லுங்க, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, உடல் வலிமை இருக்கிறது, ஆனால் என்னோடு கூட இல்லாமற் போனால் அத்தனையும் பூஜ்ஜியம். ரொம்ப பேருக்கு அது புரியல. வண்டி ஓடும், நல்லா ஓடும், நல்லா ஓடும், ஆனால் அவர் இருந்தால் தான் ஓடும். அந்த வார்த்தை, என்னோடு கூட நீ இல்லாமற் போனால், அந்த வார்த்தை கவனிங்கள், உன் நடுவில் இருக்கிறேன். அப்போ மோசேக்கு தெரியும், அவர் இல்லை என்றால் அற்புதங்கள் இல்லை, அவர் இல்லை என்றால் இந்த சமுத்திரம் பிரியாது, அவர் இல்லை என்றால் தண்ணீர் இல்லை, அவர் இல்லை என்றால் ஆகாரம் இல்லை, அவர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. எல்லாம் சொல்லி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய சமூகம் என் கூட இல்லைன்னா எல்லாமே பூஜ்ஜியம். என் தொழில் பூஜ்ஜியம், என்னுடைய திறமைகள் பூஜ்ஜியம், என் பிரசங்கம் பூஜ்ஜியம், என் ஊழியம் பூஜ்ஜியம், என் அனுபவங்கள் எல்லாமே ஜீரோ. அவன் சொல்லுவீங்களா, நான் உன்னுடைய, நீ நிறைய பேர் ஏதோ ஒன்றை ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். என் தொழில் இல்லைங்க, அவர் இல்லை